அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்போடு உங்களை அழைக்கிறோம். விசேஷமாய் லெந்து காலங்களிலே நாம் கழித்து கொண்டே வந்திருக்கிறோம். பல நாட்களை, ஆண்டுக்கு ஆண்டு இந்த லெந்து நாள் வந்து கொண்டே இருக்கிறது. 40 நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு உபவாச நாட்கள். ஏன் இந்த 40 நாட்களுக்கு பிறகு இந்த 40 நாட்களுக்கு முன்பாக யோசிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்குது. எல்லா நாட்களுமே லெந்து நாட்களாக நாம் கருதுவோமானால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, பிறருடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக சேமமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், சிந்திக்கக்கூடிய சிந்தனையுடைய தலைப்பு விடுவித்து வாழ அழைப்பு. விடுத்து என்று சொல்லலாம். எதை விடுத்து? தீமையானவைகளை, நன்மை அல்லாதவைகளை, பலவிதமான துஷ்ட குணங்களை எல்லாம் விட்டு விட்டு நன்மையான காரியங்களை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கால் டு பி லிபரேட்டிவ் என்று சொல்கிறார்கள். கால் டு பி லிபரேட்டிவ், விடுவிக்க. எங்க விடுவிக்கன்னு சொன்னா, நாம ஏற்கனவே பல்வேறு விதமான பாவங்களிலே மூழ்கி இருக்கிறோமே. இந்த 40 நாட்கள் நாம் ஒவ்வொரு நாளும் விடுவித்து கொண்டு தான் வரோம். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் என்று சொல்லி ஓய்வு நாள் தோறும் நம்மை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு புதிய புதுப்பிப்பு என்னவென்று சொன்னால், இந்த 40 நாட்கள், 40 days ஆஃப் லென்ட், இந்த லெந்து நாட்களுடைய 40 நாட்களிலே நம்மை விடுதலை செய்ய வேண்டும். அது விடுவித்து வாழ அழைப்பு என்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமான சிந்தனைகள், நம்முடைய தீமையான வர்க்க குணங்கள் எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும். பிறரை அடிமைப்படுத்துகின்ற அடிமை தலைகள் நீக்கப்பட வேண்டும். ஆகவே அது மாத்திரமல்ல, சில விதமான பகை, விரோதங்கள், கலகங்கள் இவற்றுக்கு நீங்கி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விடுவித்து. இந்த விடுவித்து வாழ்தல் என்பது தெய்வீக ஒரு உண்மையாய் காணப்படுகிறது. அன்பிலே நிலைத்திருத்தலும் விடுவித்து வாழ்தலும் ஏறக்குறைய ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழ்கிறது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் விடுவித்து வாழ வேண்டும், அன்பாக வாழ வேண்டும். இவைகளெல்லாம் விட்டு விட்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் அன்பின் அடிப்படையிலே வாழுகின்றோம். இந்த ஒடுக்குதல் என்பது மனித மனமாற்றத்தை குறிக்கிறது. தன்னைத்தான் ஒடுக்குதல், தன் சபையை ஒடுக்குதல், பிறரை ஒடுக்க செய்தல். இந்த ஒடுக்குதல் என்பது தீமையான காரியத்திற்கு அல்ல, நன்மையான காரியத்திற்கு பயன்படும் பொழுது இந்த ஒடுக்குதல் என்பது மனிதனுடைய மனமாற்றத்தை குறிக்கிறது, பயமற்ற வாழ்வை குறிக்கிறது. ஒடுக்குதல் என்பது நான் என்னை ஒடுக்கி விட்டேன், தீமைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டது, நான் தூயவனாக மாறிவிட்டேன் என்று சொல்லி பயமற்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கான காரியங்களை துவங்குகிறது தான் இந்த லெந்து நாட்கள். அது மாத்திரமல்ல, அர்த்தமுள்ள வாழ்வு வாழ இந்த லெந்து நாட்கள் நம்மை அழைக்கிறது. இந்த தலைப்பும் நம்மை அழைக்கிறது. ஆகவே தலைப்பின் சிந்தனைக்கு செல்வதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் நாங்கள் தியானிக்க போகின்ற தியானத்தின் தலைப்பை உமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். விடுவித்து வாழ அழைப்பு. ஆம் சாமி, எங்களுள்ளே காணப்படுகின்ற எல்லா தீமையான காரியங்களையும் நான் விட்டுவிட்டு புனிதமான நல்ல காரியங்களை செயல்படுத்துவதற்கு செய்வதற்கு ஒரு அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்க கிருபை தாரும். செய்தியை கேட்க அமர்ந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய திருச்சபைகளை ஆசீர்வதியும். கொண்டு செல்கின்ற இடங்களிலெல்லாம் தேவ மகிமை பிரகாசிக்கட்டும், ஒளி வீசட்டும். சாமி, தேவனுக்கு மகிமையாய் இந்த வார்த்தைகள் விளங்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு என்று ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவனே, நான் ஓமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே ஏனாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஏனாவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக
வன் செலுமை மீதினில் நான் கோவி தொங்க நேரிடினோம் ஆவலாயோ மண்டை சேர்வேன் தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேன் நான் இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே என்றன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன் தேவனே நான் ஓமதண்டையில் என்னோ நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். அன்பு நண்பர்களே, இந்த பாடல் மிக சிறந்த பாடல். யாக்கோபை போல போகும் வழியிலே என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் எங்கு சென்றாலும் எல்லா இடத்திலேயும் ஆண்டவரை அழைத்து தான் செல்ல வேண்டும். தேவன் என்னோடு கூட வருகிறார். சங்கீதக்காரன் அழகா சொல்றான் பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சடையேன், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆகவே நாம் எங்கு சென்றாலும், வேறெவர் we go, எந்த இடம் சென்றாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கின்ற உணர்வு நமக்கு முதலாவது வேண்டும். உணர்வோடு நாம் செல்ல வேண்டும். ஆண்டவரே நீர் வாரும் சாமி, என்னோடு கூட வாரும், நான் போகின்ற காரியம் சித்தி பெற வேண்டும், நான் போகின்ற காரியம் வெற்றி பெற வேண்டும், நான் போகின்ற எழுத போகின்ற தேர்வில நான் வெற்றியாய் ஆண்டவரை நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டுமானால் இயேசு உன்னோடு வந்து அமர வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிலைமையோடு இந்த தியானத்திற்குள்ள நாம் கடந்து போவோம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்று சொல்கிறார்கள். ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் டே பை டே நம்முடைய டிஸ்டன்ஸ் குறைந்து கொண்டே போய் கடைசியாக தேவனிடத்தில் ஐக்கியமாகின்ற ஒரு தன்மையிலே வர வேண்டும். அதை தான் இந்த பாடலுடைய முழு தோற்றம் காணப்படுகிறது. யாக்கோபு போனான், வெளி தேசத்திற்கு போகிறான், பயந்து ஓடுகிறான். ஓடும் பொழுது கல்லை எடுத்து தலையில வைத்து படுத்துக் கொள்கிறான். படுக்கும் பொழுது நித்திரையிலே அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறான். நித்திரையிலே என் தேவன் அவனோடு கூட பேசுகிறார். பொழுது ஆகிவிட்டது, காலையை காணுகிறான். காலையிலேயும் அவன் எழுந்திருக்கும் பொழுதும் தேவனோடு கூட எழுந்திருக்கிறான். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் விட்டு தேவனோடு ஐக்கியமாகும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். இந்த நாளுடைய தலைப்பு விடுவித்து வாழ அழைப்பு. ஐயா, எதை நாம் விட்டு விடுகிறோம்? குறிப்பா இந்த எதிர்காலங்களிலே அநேகர் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய தீர்மானங்கள், தனிப்பட்ட வகையிலே திருச்சபையாக தீர்மானங்கள் என்று சொல்லி
தீர்மானங்களை அடுக்கி வைத்து விட்டிருப்போம். ஆனால் இந்த லெந்து நாட்கள் 40 டேஸ் முடிந்த உடனே இந்த தீர்மானங்களை ஒன்று கரைந்து கொண்டே வந்து கடைசியில் இல்லாமல் போய்விடுகின்ற சூழ்நிலை. எனக்கு அருமை, அப்படி வேண்டாம். நாம் விட்டு விட்டால் அதை விட்டு விடுவோம். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில தொடராதபடி நம்ம பார்த்துக் கொள்வோம். அதுதான் முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாரும் ஏவகமாய் பாவம் செய்து கெட்டுப்போன என்று சொல்லுகிறார். எல்லாருமே there is no one is good. யாருமே நன்மையானவர்கள் நல்லவர்கள் அல்ல. ஆகவே நல்லது இல்லாத இந்த சூழ்நிலையிலே காலத்திலே நாம் பழையதையே பின்பற்றி நடந்து வந்தால் இன்னும் நல்லதாகவே போயிடும். ஆகவேதான் என் தேவனுக்கு மகிமையாக நல்லவைகளை எடுத்துக்கொண்ட நாம் தீயவைகள் பக்கம் போகாதபடி, திரும்பி பார்க்காதபடி விட்டே வந்து விட வேண்டும். அதுதான் சொல்றார். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். அப்படியானால் இந்த நாட்களிலே விடுவித்து வாழ அழைப்பு என்று சொன்னால் எதை நாம் விட்டு விடுக்கிறோம், எதை நாம் விடுத்திருக்கிறோம்? நிறைய பேர் கறி விட்டுறாங்கய்யா, அதெல்லாம் ஒரு உபவாசமா எனக்கு தெரியல. பூ விட்டுறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய உபவாசம் அல்ல ஐயா. கறி விட்டுறதுனால உன் உடலுக்கு தான் நல்லது. சமுதாயத்திற்கோ மக்களுக்கோ கிறிஸ்துவ சமுதாயத்திற்கோ கிறிஸ்துவுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லையே. ஒரு பூவை விட்டு விடுவதனாலே யாருக்கு நன்மைகள்? பணத்தை வேணுமான கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கலாம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் விட்டு விடுகிறோம். எதை விட்டு விடுகிறோம் என்று சொன்னால், முதலாவதாக விட்டு அழைக்க வேண்டும். பரிசுத்தராய் வாழ அழைப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானது. இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு நிலைமையை நாம் அடைய வேண்டும். லேவியராகமம் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் கடந்து போவோம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, நான் உங்க ஆண்டவர் ஒரு பைண்டிங் கொடுக்கிறார் பாருங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். ஆமாங்க, நான் கர்த்தர். ஐ எம் ஹோலி. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. கர்த்தருடைய விருப்பம் நன்மை தானங்க, நல்லது தானே ஐயா. என்ன கூட சேரணும், நான் நல்லவனா இருந்தா நல்லவனாவே சேரணும் தான் நான் விரும்புவேன். கெட்டவனா இருந்தா கெட்டவனே சேரணும்னு விரும்புவேன். இங்க இடத்துல என் தேவனாய் கர்த்தர் நல்லவர், வாக்கு மாறாதவர், சத்திய சீலர், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமுள்ள கடவுள். அதை சொல்லு. நான் கர்த்தர், நான் எவ்விதமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறேனோ அவ்விதமாகவே உங்களையும் பரிசுத்தத்திற்கு அழைக்கிறேன். அப்படியானால் இந்த பரிசுத்தத்திற்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, அழுக்கான தோற்றங்கள், தீமையான காரியங்கள், விபச்சாரமான காரியங்கள், போலியான எண்ணங்கள், போலியான சுபாவங்கள், கலகங்கள், பலவிதமான பாவ உணர்வுகள், இவைகளை எல்லாம் இந்த லெந்து நாட்களிலே விட்டோம் என்று சொல்கிறோமே. இல்லையே, லெந்து நாள் முடிஞ்சோம் மறுபடியும் கண்டினியூ தான் ஆகுது. அந்த 40 நாள் என்னைக்கு முடியும்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர். 40வது நாள் நீங்க பார்க்கணுமே, அவங்க விட்டதெல்லாம் தொடர்ந்து பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் என் தேவன் அப்படி அல்ல. பாவங்களை விட்டு தீமைகளை விட்டு நன்மைக்கு ஏதுவாக இல்லாத காரியங்களை விட்டு குணப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். பரிசுத்தராய் வாழ அழைப்பு. இதுதாங்க முதல் தலைப்பு. பரிசுத்தராய் வாழ அழைப்பு. ஏன் பரிசுத்தராய் வாழன்னு சொன்னா, என் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாம் நம்புகின்ற நம் தேவன், நாம் விசுவாசிக்கிற தேவன், நாம் அறிக்கையிடுகிற தேவன், நாம் அனுசரித்து கொண்டாடுகின்ற தேவன், நாம் வழிபடுகின்ற தேவன், ஒவ்வொரு நாளும் அவரை நுழைத்து ஒவ்வொரு நாளும் கிழமையும் நேரமும் ஆண்டவரை நினைக்கிறோமே. ஆண்டவரே, நான் போகின்ற காரியம், நான் வருகின்ற காரியம், என் குடும்ப காரியம், என் குடும்பம், என் திருச்சபை, என் சமுதாயம், என் நாடு சேமமாய் இருக்க வேண்டும் என்று அவரை முன்பாக வைத்தே பேசிக் கொண்டிருக்கிறோமே. அப்படியானால் அவர் எவ்விதமாய் பரிசுத்தமாய் காணப்படுகிறாரோ அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். லேவியராகமம் என்பது ஒரு பெரிய ஒரு கையேடு போல, ஒரு டைரி மாதிரிங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்தல் அதுல முக்கியமா பார்க்கிறோம். லேவியராகமம் புஸ்தகத்துல கர்த்தருக்கு ஆராதனை செய்தல், தங்கள் பாவ கரைகளோடு வருகின்றவர்களை அந்த பாவங்களை நீக்கி வாழ்கின்ற விதங்களை இந்த லேவியராகமம் நமக்கு கற்பிக்கின்றது. அது மாத்திரமல்ல, பலிகளை எவ்விதமாய் செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறானே, பலியை நீ விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். நீங்க விரும்புறது இல்லை, ஏன் பலியை விரும்புறது இல்லையே? தகன பலி உங்களுக்கு ஏற்புடையது அல்ல, ஆனால் என்னை நான் ஜீவ பலியாக ஒப்படைத்தேன். பக்தன் அழகாய் பாடுறான், என்னை ஜீவ பலியாய்
ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அழகா பண்ண பாருங்க. ஆகவே இந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் நாம் முதலாவதாக ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்படைக்க வேண்டும். இதுதாங்க ஒழுங்கு, இதுதான் சட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டுமானால் என்னை நான் ஆண்டவருக்கு ஏற்ற பலியாக, ஆண்டவருக்கு தகுந்த பலியாக காணப்பட வேண்டும். இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் தூரமாய் இருக்கிறோமே, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தூய சிந்தையை எதிர்பார்க்கிறார், தூய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். தூய்மையான சரீரத்தின் தூய்மையான ஆடை அல்ல. இது வெளியில் தோற்றங்கள், வெளி தோற்றம் அல்ல, உள் தோற்றத்திலே காணப்படுகின்ற இந்த இருதயமும் மகா திருக்குள்ளதும் கெடுதலமாய் காணப்படுகிறது சொல்றாரு. அந்த இருதயம் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 51ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். சங்கீதக்காரன் இன்னும் அழகா சொன்னா பாருங்க, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது ஆண்டவரே நீங்க தாங்க சுத்தம் பண்ண. என்ன சோப்பு போட்டாலும், என்ன தண்ணியில குளிச்சாலும், கங்கையில போய் முழுகினாலும் சுத்தம் அடையவே முடியாது. ஒன்லி ஜீசஸ். கர்த்தராகிய நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்தப்படுத்தும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்ப இந்த பரிசுத்தம் என்பது, பரிசுத்தத்திற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், பரிசுத்தமாய் உன்னை என்னை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தை கேடுள்ளதாக இல்லாதபடி கேடுகள் அறவே நீக்கி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் என் தேவனிடத்திலே தான் நான் போக வேண்டும். அதான் சொல்றார் பாருங்க, தேவன் பரிசுத்தமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ நம்மை அழைக்கிறார். இதை புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்தை நாம் நாடுகின்றோமா? இதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் ஆக்குகின்ற காரியங்கள் ஏராளமாய் காணப்படுகிறது. இதிலிருந்து காலங்களிலே விடுவித்து வாழ அழைப்பு என்று சொன்னாரே, அந்த விடுவிக்கிறது எதை நான் விடுவிப்பேன் ஐயா? புலாலை அல்ல, பூவை அல்ல, நல்ல ஆடைகளை அல்ல, வாசனையான திரவியங்கள் அல்ல. இதெல்லாம் மேற்பூச்சான காரியங்கள். இவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பதே இல்லை. ஆகவே என் தேவன் எதிர்பார்க்கின்றது நற்காரியங்களை எதிர்பார்க்கின்றார், நல்ல சிந்தனைகளை எதிர்பார்க்கின்றார், நல்ல செயல்பாடுகளை எதிர்பார்க்கின்றார், நல்ல ஆதரவை எதிர்பார்க்கின்றார், அந்நியரை உபசரிக்கின்ற உபசரிப்பை எதிர்பார்க்கின்றார். என கருமையான எல்லா நிலைகளிலேயும் தேவனை பின்பற்றி அவரை புரிந்து வாழ்தல் தான் பரிசுத்தமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? அதே சங்கீதத்துல 139ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும், சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்றாங்க, இன்னும் அழகா சொல்றாங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எனக்கு அருமையானவர்களே, இதுதாங்க சங்கீதக்காரனுடைய ஒரு பியூட்டிஃபுல் லைஃப். என்னடா, அவ்வப்போ அவன் கர்த்தரிடத்துல சுத்தமாய்க்கொண்டே இருந்தான். இந்த லெவல்ல பாருங்க, அவன் சொல்றான், வேதனை உண்டாக்குகின்ற வழி என்னிடத்தில் உண்டோ சாமி, நீங்க தான் பார்க்கணும், நீங்க பார்த்து அதை சுத்தமாய் மாற்ற வேண்டும் ஐயா, சுத்தமாய் மாற்றுங்க. வேதனை உண்டாக்குகின்ற வழி என்னிடத்தில் இருக்கிறதா, அதை நீங்க சுத்தமாய் மாற்ற வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, விடுவித்து வாழ வேண்டும் என்ற தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் முதலாவது பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்தமாய் வாழ்வோம் என்றால் அவர் பரிசுத்தத்தை போல, இயேசுவை போல நட. அவர்தான் பரிசுத்தத்தை காட்டுகின்றவர், அவர்தான் பரிசுத்தத்தின் இருப்பிடம், அவர்தான் பரிசுத்தம். the whole body, the whole Jesus is பரிசுத்தம், holy. I am holy என்று சொல்றாரு. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் ஐயா ஆலயத்துல, வெகு ஆலயத்தில் ரொம்ப அழகா சோத்திர, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆராதனை தொடங்கும் போது நான் பரிசுத்தர், ஆகவே என்ன பிரயோஜனம்? பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை தரிசியான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்படியானால் என்னுள்ளே பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நான் தேவனை தரிசிப்பதிலே பிரயோஜனம் இல்லை, பரிசுத்த முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம். நாம் செய்ய வேண்டியது ஒன்று பரிசுத்தமாய் மாற வேண்டாம். நாம் விட வேண்டியது ஒன்று, தீமைகளை விட்டு விட வேண்டாம். கூடாது என்ற பற்றியல் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலேயும் தேவனை பின்பற்றி வாழ்வதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ என் ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். ஆகவே பரிசுத்தமாய் வாழ எத்தனையோ தீர்மானம் பண்றோம்,
எதற்கோ தீர்மானம் பண்றோம். ஐயா, இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த லெந்து நாளிலே நான் விடுவிக்க வேண்டுமானால் எதை நான் விடுவிக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள், ஆசாபாசங்கள், பிற்போக்கான நிலைமையில் சிந்திக்கின்ற சிந்தனைகள், வக்ர புத்திகள், இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். பரிசுத்தமாய் நான் வாழணும். தானியேலை போல ஒரு வாழ்க்கை. தானியேல் பரிசுத்தமாய் அந்நிய பதார்த்தங்களினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவே விரும்பவில்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை, யோசேப்பை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் கடந்து போகும் பொழுது அந்த இடத்திலே மிக அருமையாய் ஒன்று சொல்லப்படுகிறது. ரோமர் 7:15 படிப்போம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்பந்தம் இல்லை. ஐயா, இந்த 2 நாட்களில் இதுதாங்க நம்ம சொல்லணும். பரிசுத்தமாய் வாழ முடியல ஆண்டவரே. மேற்பூச்சான லைஃப் அல்ல, சுண்ணம் பூசி விட்டு காரையெல்லாம் கீழே கொட்டின்னு இருக்கோம். அப்படி அல்ல. வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போன்று நான் வாழக்கை விரும்பவில்லை ஆண்டவரே. சொல்லப்படுங்க, நான் செய்வது எனக்கே சம்பந்தம் இல்லை. எனக்கே புரியல சொல்லுவாங்க நிறைய பேர். ஐயா, அது தெரியாம செய்துட்டேன், எப்படி செய்ததுன்னு தெரியல, என்னையே அறியாமல் செய்துட்டேன். ஆகவே கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நான் செய்து விட்டேன். என்னை நான் பரிசுத்த குலைச்சலாய் மாற்றிக்கொண்டேன். பரிசுத்த குலைச்சல் வாழ்க்கையில் நிரம்ப வந்து விட்டது. ஆனாலும் கூட படிங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எப்படி செய்யறேன்? நான் விரும்புறது செய்யல, இது வேண்டாம் நினைக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில தொடர்ந்து இந்த தீமை வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த லெந்து காலங்களிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளுக்கு முன்னதாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைப்பதே இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும்தான். ஆகவே இந்த 2 நாட்களிலே ஆண்டவரே, நீர் எங்களை தொடும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் தொடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை தொடுவாராக, பாவங்களை நீக்கி பரிசுத்தராய் வாழ வைப்பாராக. ஆக முதலாவதாக என்னுடைய அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் தூய்மையான காரியத்திற்கு திரும்புகிறேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பாவ மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிற வண்ணமாய் ஆண்டவர் நித்திய வழி என்று சொல்லும்போது பரிசுத்த வழி, அதான் உண்மையான வழி. ஒரு பெற்றோர், ஒரு தாய், ஒரு தகப்பன் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன் இருந்தான். அந்த பையன் நிறைய தீமையான காரியம் செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அப்பா யோசித்தார், எப்படியாடா இவனை திருத்துவது? இவன் திருந்தவே மாட்டேன்கிறானே, பரிசுத்தமாய் வாழ மாட்டேன்றானே, ஆலயத்திற்கு வரமாட்டேன்றானே, எப்ப பாரு கிரிக்கெட் பேட் தூக்கி சுத்தின்கிறானே. வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். ஒரு நாள் கொண்டு வந்து, மகனே இந்தாப்பா, அழகான ஒரு இதயம், மரத்தாலான இதயத்தை கையில கொடுத்தாரு. என்ன டேடி இது, வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இது என்னுடைய இதயம் போலப்பா. நீ எப்பப்பெல்லாம் வழி விலகி போகிறோம் என்று தெரிகிறதோ, எப்பப்பெல்லாம் பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் செய்கிறாய் என்று தெரியும் பொழுதோ, அப்போ இதெல்லாம் இந்த ஆணி கொடுத்தாரு. இந்த ஆணியை சுத்தியும் கொடுத்தாரு. இந்த சுத்தியை வச்சு இந்த ஹார்ட்ல ஒரு அடிச்சிடு, இந்த சுத்தி இந்த ஆணி இறங்கிட்டோம். ஆகவே இவங்க ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போனா அன்னையிலிருந்து கொஞ்ச நாள் விரைவாகவே எல்லா ஆணியும் தாட்சி தீர்ந்தாச்சு. அந்த ஹார்ட்டும் ஃபுல்லாகி போச்சு. மறுபடியும் இன்னொரு ஆணி தேவை, இன்னொரு ஹார்ட் தேவை அடிக்கிறதுக்கு. ஓடி வந்து அப்பான்ட்டு கேட்குறேன், அப்பா நான் என்னப்பா பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, நான் தவறு செய்யும் போதெல்லாம் அடிச்சுனே இருந்தேன். அப்பா அவர் சொன்னார், என் இதயத்தில் அடி, வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல அவர் என்ன சொல்றாரு, தம்பி உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு வேதனை தருகிறது, உனக்கு அடிக்க இடமில்லை, என் இதயத்தில் அடி என்று சொல்லி மார்பை திறந்து காட்டினார். வேதனைப்பட்டான். அது முதல் அவன் திரிந்து விட்டான். ஆகவே இந்த நாளில பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மை அழைத்த இயேசு ஆண்டவர் நம் எதிரே நிற்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாட்களில் அவர் சிலுவையை தூக்கி நடக்கப் போகிறார், சிலுவையை தொங்க போகிறார். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேச போகிறார். இதெல்லாம் நாம ஏதோ ஒரு மாடலா, ஏதோ ஒரு நாடக ரீதியில நடத்தி நாம் பாழ் பண்ணி கொண்டில்லாதபடி உண்மையாக உணர்வு பூர்வமாய் சிந்திப்போம், செயல்படுவோம். பரிசுத்தராய் வாழ்ந்து கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை நாம் செயல்படுத்த கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இரண்டாவது, விட்டுவிட அழைப்பு என்று சொல்லும் பொழுது எதை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால், இரண்டாவது விட்டு கொடுத்து வாழ அழைப்பு. இருமாப்பான குணங்களை, கல்நெஞ்சான குணங்களை, என்னுடையது என்று சொல்கிற குணங்களை
நான் தான் பெரியவன் என்று சொல்கிற குணங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு கொடுத்து வாழ அழைப்பு. அததான் எபேசியர் புஸ்தகத்துல மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. ஐயா, நம்ம எதை விட்டு கொடுப்போம்? எதை நான் விட்டு கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் என் ஆண்டவருக்கு என்று பாட்டு கூட பாடுறோமே. ஆக விட்டு கொடுத்தல்னு சொன்னா எதை நான் விட்டு கொடுப்பேன்? மனைவி எதை விட்டு கொடுக்குறா பாருங்க. 25:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு உங்கள் ஆணவத்தை விட்டு விடுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்கள் அகங்காரத்தை விட்டு விடுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்கள் தேவையில்லாத காரியங்களை விட்டு கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னதாக விட்டு விடுகின்ற காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு இந்த நேரத்திலே புலப்படும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எதை எதை நாம் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, விட்டுவிட முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விடுவோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில மனைவிகள் சொல்றாரு, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. அப்படியானால் கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். அதே நேரத்தில் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகள் கீழ்ப்படிவதோடு நிறுத்தவில்லைங்க, புருஷர்களுக்கும் ஒரு பைண்டிங் வைக்கிறாரு. புருஷர்களே உங்களுடைய மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்னு பாட்டு பாருங்க. ஆண்டவரை பார்த்து பாடிக்கணும். ஆனால் இந்த ஜனங்களிலே நாம் அன்பு கூர்ந்தால்தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியும். ஆகவே நாம் விட்டு விடுகிறோம் என்கிற தன்மையில பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் விட்டுட்டோமோ அதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய சொந்த மனைவி இடத்துல அன்பு கூறுவோம். அன்பு கூறுதல் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் முக்கியமான காரியமாக. இது ரெண்டும் சேர்ந்தால்தான் விட்டுவிட முடியும், தீமைகளை விட்டுவிட முடியும். பெற்றோருக்கு சொல்றா பாருங்க, 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:4 பெற்றோருக்கு என்ன சொல்றாரு பாருங்க. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். எரிச்சல் எதுக்கெடுத்தாலும் பையனை நோண்டினே இருக்குது, எரிச்சல் பண்றான், தீமை பண்ணினே இருக்குது பெரியவர்கள். ஆகவே இந்த எரிச்சலான குணங்களிலிருந்து அவன் மீள வேண்டுமானால் நீங்கள் தான் விட்டுவிட வேண்டும். எதை விட்டுவிட வேண்டும்? அவனை தொந்தரவு பண்ணாத பாருங்க, எரிச்சலான காரியத்தை செய்யாதபடி விட்டுவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, வேலைக்காரருக்கு சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி ஏன்னா சரீர ஜீவன் சுகம் எல்லாம் அவர் தான் கொடுக்குறாங்க, எஜமான் கொடுக்குறாங்களே. ஆகவே அந்த எஜமான்களுக்கு பயத்தோடும் ஆகவே பயமில்லாத தன்மையை விட்டு விடுங்கள் என்று சொல்றார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படியுங்கள். வேலைக்காரரே உங்கள் எஜமானன்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவியின் மீது அன்பு செலுத்துங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களை சிநேகியுங்கள். இன்னைக்கு அநேகம் பிள்ளைகள் பெற்றோர்களை சிநேகிக்கிறது இல்லை. வேற எதையோ சிநேகிக்கிறான், வேற எதையோ பார்க்கிறான், வேற எதையோ விரும்பி வாங்கி வச்சுக்கிறான். ஆனா பெற்றோர்களை விரும்புவதில்லை, பெற்றோர்களை சிநேகிப்பதில்லை, பெற்றோர்கள் சொல்கின்ற காரியங்களை கேட்பதில்லை. ஆகவே இந்த லெந்து நாட்களிலே நான் ஒழுங்காய் இருப்பேன் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுத்துங்க. அதே நேரத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க மறுபடியும். எஜமான் பாருங்க, யாரையும் முட்டைகள் ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நீ வீட்டில் படிச்சு பாருங்க. வேலை என்ன சொல்ற பாருங்க. எஜமானன்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரர்கள் மட்டும் சொல்லலையா, இவங்களுக்கும் சேர்த்து சொல்ற. எதை விட்டுன்றார் பாருங்க. வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் ஐயாம லேட்டா வரானா, இப்ப பாரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறது. அவன் தீமை செய்யறானா, தப்பு செய்யறானா பார்த்து கொண்டே இருக்கிறது. உடனே அவனுக்கு டிஸ்மிஸ் பண்றது அப்படி அல்ல. என்ன பண்ற சொல்ற பாருங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானன் யாரு? பரலோகத்தில் இருக்கிறார் என்றும். நீங்க எஜமானி இல்லை, ஏதோ உலக பிரகாரமா கொஞ்ச நாட்களுக்கு எஜமான வச்சிருக்கிறாங்க. அதுக்காகவே நீங்களே எல்லாம் நினைச்சிடாதீங்க. அந்த வேலைக்காரர்களுக்கு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். அதை விட்டுவிட வேண்டும். அந்த இருமாப்பான குணத்தை, தீமையான குணத்தை, நான் தான் பெரியவன், நான் தான் பணம் வச்சிருக்கிறேன், நான் தான் முதலாளி என்கிற கர்வத்தை விட்டுவிட வேண்டும். ஆகவே எதையெல்லாம் விட்டுவிடனா விட்டு கொடுத்து வாழ்தல் என்பது மிக மிக முக்கிய. விட்டவர்கள் கெட்டு போனதில்லை என்று ஒரு அருமையான பழமை. விட்டவர்கள் யாருமே கெட்டு போனது. எதை விட்டாங்களோ மறுபடியும் திரும்பி பார்க்காம போகும்பொழுது அதனால் அவங்க வாழ்க்கை கெட்டு போனதே அல்ல. ஆகவே விட்டு கொடுத்தல் என்பது நம்முடைய விருப்பத்தை எல்லாம் விட்டுண்டையா, நம்முடைய விருப்பத்தை எல்லாம் விட்டுணும். இந்த லெந்து நாட்களிலே
விடுவது முக்கியம் அல்ல. லெந்துக்கு பிறகும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த விட்டு கொடுத்தல் எல்லாம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆச்சாரங்கள், நம்ம எதை விட்டுறோம்னா ஆச்சாரங்களை விட்டுட்டோம், ஓய்வு நாள் அனுசரிக்கிறதை விட்டுட்டோம். ஆகவே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருப்பாயாக என்று ஒரு கட்டளை, 10 கட்டளை 1 லூக்கா சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரம் 16, 17 படிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, ஆமாங்க, அந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அழுத்து விட வேண்டியதில்லை. ஆமாங்க, விட்டுட்டார் பாருங்க ஆண்டவர். என்ன ஒரு பெரிய அருமையான ஒரு சத்தியம். அந்த சாத்தான் கட்டியிருந்த அந்த கட்டை அவிழ்த்துட்டார் இயேசுசாமி. அவிழ்த்துட்ட பிறகு இந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன சொல்றாங்க படிங்க. அவர் அப்படி சொன்னபோது விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகமையான செயல்களையும் சகல மகிமையான காரியங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு பிறகு படிக்கும் பொழுது இவரை எப்போ சிலுவையில் தூக்கி போடணும், இவர் நல்லதே செய்திருக்கிறாரே என்ற எண்ணம் வந்துவிட்டு, ஆகவே இவர் எதை விடவானான்னு சொல்லிக்கிறோமோ அதையெல்லாம் விடாதபடி, எதை விட்டுணுமன்றமோ அதையெல்லாம் விடாதபடி பிடித்து கொண்டே வருகிறாரே. நன்மை செய்கின்றவராகவே என் தேவன் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நன்மையால் ஏன் இவர் சுற்றுறாரு? தீமைகளை செய்தால் தானே மக்கள் நம் பக்கமா இருப்பார்கள். இன்று அநேக அரசியல்வாதிகள், அநேக தலைவர்கள், அநேக மத தலைவர்கள், குருமார்கள், ஊழியர்கள் தீமையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் அப்பதான் இந்த கூட்டம் நம்மிடத்திலே இருக்கும். அவர்கள் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே அவர்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஏமாற்றுதலை விட்டுவிட்டு நன்மையான காரியங்களுக்கு மகிமையோடு நாம் விட்டு விட வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது பரிசுத்தத்திற்காக எவைகளை விட்டுவிட வேண்டுமோ அவைகளால் விட்டுவிட்டு நாம் பரிசுத்தத்தை பிடித்து கொண்டு வாழ வேண்டும். 2வது விட்டு கொடுத்தல் என்கிற மிக சிறந்த மனப்பான்மையை பற்றி கொண்டு வாழ வேண்டும். பாரம்பரியங்கள் பாரம்பரியங்கள் விடுபடக்கூடாது என்ற சூழ்நிலையிலே நம்முடைய உபாகம் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. உபாகம் 5:14. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆமாங்க, இது நிறைய பேர் அந்த ஓய்வு நாள் என்பதை விசேஷமான நாளாய் கருத மாட்டேங்கிறாங்க. உன் ஆடாகிலும், உன் மாடாகிலும், உன் கழுதையாகிலும், உன்னுடைய மிருக ஜீவன்களாகிலும் எதுவுமே இந்த நாளிலே ஒன்றும் செய்யாதபடி ஓய்ந்திருக்க வேண்டும் என்று அல்லவா சொன்னார். ஆனால் மக்கள் அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க முடியாதபடி, ஏன்னா ஓய்வு நாளை கடைபிடித்தா மனம் திரும்பல் வந்துவிடும், விட்டு கொடுக்கிறது வந்துவிடும். விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கையில விட்டு கொடுக்க மனமில்லையே. விட்டு கொடுத்தால் தானே அந்த ஓய்வு நாள் சிறப்பாக நமக்கு அமையும். படிங்க. அதிலே நீயானாலும், உன் குமாரனானாலும், குமாரத்தி ஆனாலும், வேலைக்காரன் ஆனாலும், உன் வேலைக்காரி ஆனாலும் யாருமே வேலை செய்யக்கூடாது என்ற, யாருமே வேலை செய்யாது. இந்த விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வரல. அன்னைக்கு போனா ஓட்டி கிடைக்கும், அன்னைக்கு போனா எனக்கு டபுள் பணம் கிடைக்கும், அன்னைக்கு போனா நல்லது கிடைக்கும். ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஓய்வு, அன்னைக்கு தான் நான் எல்லாரும் மீட் பண்ண போறேன். ஆகவே இந்த நாளை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லை என்று வேதம் சொல்கிறது. எப்படி? ஓய்வு நாள் அவருக்காய் ஒதுக்கப்பட்ட நாள். 6 நாள் உன்னை கழித்தவர், ஏழை பாரி ஏழினில் கழித்தவர், ஊரும் பூரண ஆசீர்வாதத்தை குறித்துன்னை இதற்கு அழைக்கிறார். ஓய்வு நாள் இது மனமதேவனின். பாருங்க, உரையை யாருமே கவனிக்கிறது இல்லைங்க. யாருமே ஆலயத்துக்கு போறதில்லை, யாருமே வேதம் படிக்கிறது இல்லை, யாருமே பாட்டு பாடுறதில்லை, வேதத்தில் உள்ள கருத்துக்களை பாதிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, செயல்படுறதில்லை. அந்த ஓய்வு நாளையும் நாம் விட்டு கொடுக்க மனமில்லாதபடி பிடித்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். அந்த ஓய்வு நாளிலே நமக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே அவிதமான காரியங்களை செய்யாதபடி கர்த்தருக்காக அந்த ஓய்வு நாளை பிரயோஜனப்படுத்துவோம். இந்த காலங்களில் முடிந்து வருகின்ற ஒவ்வொரு ஓய்வு நாளும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லுவோம், கர்த்தரடித்த ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயங்கள் வெறுமனையே காணப்படுகிறதே. காரணம் என்ன? கிரிக்கெட் மேட்ச். காரணம் என்ன? நல்ல சினிமா படம்.
ஆகவே இதை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொன்ன கட்டளையை மீறி விடுகிறார்கள். ஓய்வு நாளில் எதை விட்டுக் கொடுக்க வேண்டும் அவைகளெல்லாம் விட்டுக் கொடுக்காதபடி, விட்டுக் கொடுக்க வேண்டியவற்றை விட்டுக் கொடுக்காதபடி, விட்டுக் கொடுக்க இயலாதவர்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கருமையானவர்கள், இந்த ஓய்வு நாளில் இனி வரும் காலையிலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தராய் வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். மூன்றாவது, உண்மையை பேசி வாழ்வோம். உண்மையாய் பேசி வாழ்வோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னை விடுதலை ஆக்குகின்றது, என்னை ரட்சிக்கின்றது, என்னை விடுதலை பயணத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது எது? சத்தியம், உண்மை. ஆகவே ஆண்டவர் இடத்துல சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல், என்னை விட்டு விட்டு, என்னை புறக்கணித்து விட்டு ஒருவனும் பிதாவிடத்தில் வர இயலாது. ஆகவே அந்த உண்மையை பற்றி நாம் வாழ வேண்டும். இந்த காலங்களிலே பரிசுத்தராய் வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். மூன்றாவது, உண்மையை பற்றி வாழ வேண்டும். 31ஆம் வசனம் படிங்க. அது அந்த அதிகாரத்தில் யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய சீடர்களாய் எப்பொழுது இருப்போம் என்று சொன்னால், நாம் சத்தியத்தை பேசும்பொழுது, சத்தியத்தின் நடக்கும் பொழுது, உண்மையை பற்றி கொள்ளும் பொழுது, உண்மையின்படி நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் அவருடைய சீடர்களாக இருப்போம். ஆகவே என கருமையானவர்களே, நாம் அவருடைய சீடர்களாய் வாழ வேண்டுமானால் சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், வாய்மையுடன் வாழுங்கள், உண்மையோடு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். என கருமையானவர்கள், மத்திய சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்துக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்திய 14ஆம் அதிகாரத்திலே 17 படிங்க. அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில், ஐயா இந்த இடத்துல அது இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்ல. எப்படிங்க வந்தது அந்த 5 அப்பம் 2 மீன்? யாரும் சிந்திச்சிருக்கிறோமா இது வரைக்கும்? உண்மையை பேசியதினாலே, சத்தியத்தை சொன்னதினால தான் அங்க வந்தது. சத்தியத்தை சொல்லாத எல்லாரும் நிறைய பேர் வச்சிருந்திருப்பாங்க, எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க, பயத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் சாப்பாடு வேணுமே. ஆனா அங்க இருந்த ஒரு பையன் மாத்திரம் உண்மையை வெளிப்படுத்தினான், சத்தியத்தை வெளிப்படுத்தினான், சத்தியமாய் பேசினான். ஐயா இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இந்தாங்க யாருக்குன்னா கொடுங்க. இதுதான் வாய்மையோடு வாழ்வதற்கான அழைப்பு, சத்தியத்தை கடைபிடித்து வாழ்வதற்கான அழைப்பு. இந்த சிறு பையன் தன் கரத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான். அவன் கொடுத்தான் பாருங்க, அந்த கொடுத்தல் தான் வாய்மை, அந்த கொடுத்தல் தான் சத்தியம், அந்த கொடுத்தல் தான் உண்மை. உண்மையாக மறைத்து கொள்ளாதபடி அவன் கொடுத்தானே. அங்க ஆதியிலே பார்க்கிறோமே, ஏதேன் தோட்டத்திலே மறைந்து கொண்டார்கள். கடவுள் போறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய் கேட்கிறாரு. இங்க அப்படி கேட்கல. ஐயா யாருன்னு வச்சுக்கிறீங்களா? ஒரு பயணத்துல இந்தாங்க எல்லாரும் கொடுங்க. தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் பிற்காலத்திற்காக, தன் உறவினருக்காக வைத்துக் கொள்ளாதபடி பிறருக்காய் கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த உண்மை, இந்த உபகாரத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செயல்பாடாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்தல் மாத்திரமல்ல, விட்டு கொடுத்து வாழ்தல் மாத்திரமல்ல, நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட வேண்டும். யோவான் 14:6 வசனம் படிங்க. யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த காலங்களிலே நம்ம விடுவித்து வாழ அழைக்கிறார் என்று சொன்னால், அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை, அவர்தான் ஜீவன், அவர்தான் உண்மையான வழி, அவர்தான் பரிசுத்தம். ஆகவே அவரை பின்பற்றி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு காரியம். அதே அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் போங்க. அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலையத்தின், இங்க பாருங்க, ஒரு சிறு பையன் தடுத்து இருக்கிறத வெளிப்படுத்தி காட்டினா. இங்க பாருங்க, அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மறைத்து விட்டார்கள். அப்படியே கொடுங்க, எல்லாத்தையும் ஒரு பொருளெல்லாம் உள்ள உடைமைகள் எல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுங்க, ஏன்னா ஏழை மக்களுக்கு தரித்திரம் கொடுக்கணும்னு சொன்னா, இந்த அனனியாவும் சப்பிராலும் தனக்காக ஒரு பாகத்தை மறைத்து வைத்து, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தை தான் விரும்புகிறார், உண்மையைத்தான் விரும்புகிறார். இந்த பையனை விரும்பி 5000 பேர் சாப்பிடுகின்ற அளவிற்கு அங்கே அந்த 5 அப்பம் 2 மீன் உபயோகப்பட்டது, பிரயோஜனப்பட்டது. இங்க பாருங்க, இவர்கள் புதைத்து வைத்து விட்டார்கள்.
இவர்கள் அன்பை புதைத்து வைத்து விட்டார்கள், சத்தியத்தை புதைத்து வைத்து விட்டார்கள், உண்மையை காணாமல் போக அடித்து விட்டார்கள். அதெல்லாம் என்னாச்சு படிங்க. அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சத்தியத்திற்கு குவைட் ஆப்போசிட் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை சாத்தான் தான் பொய்யின் பிதா. பொய்யான பிதா, பொய்களின் பிதா சாத்தான். மெய்யின் பிதா என் ஆண்டவர் இயேசு. ஆகவே ஆண்டவர் நம்மை அழைத்து உண்மையை பேசணும்னு சொன்னா பொய்யே பேசி கொண்டிருக்கிறோமே. இதை தான் சொல்றாரு, இந்த அனனியார் சப்பிராளை போல அல்ல, இந்த சிறு பிள்ளையை போல தனித்து இருந்ததை பகிர்ந்து கொடுத்தானே, அதுதாங்க வாழ்க்கை. ஆகவே இயேசுனுடைய எல்லா சுவிசேஷம் என்ன சொல்றான்னா, பகிர்ந்து கொடு, பிறருக்கு கொடு, உன்னுடையதை கொடு, உன்னுடைய இல்லாததையும் கொடு என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய இடத்திலே, வேலை செய்கின்ற இடங்களிலே, பள்ளியிலே, ஸ்தாபனங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் பொய் சொல்பவராக இருந்த கூடாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்றவர்களாய், விட்டு கொடுக்கின்ற மக்களாய், பிறரை ஏமாற்றாதபடி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அவ்விதமாய் அமையும் போது மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுவோம், விடுதலையாக்கப்படுவோம். இந்த வாழ வேண்டிய பிறருக்கு, அதாவது விடுத்து விட்டு வாழ வேண்டும் என்று சொன்னார்களே, இதை பின்பற்றி வாழ வேண்டும். கடைசியா படிக்க ஒரே ஒரு வசனம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். ஆகவே இந்த இருந்து காலங்களிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, என் அருமையான மக்களே, நான் சிலுவை தூக்க போறேன், போராட்டமான வாழ்க்கைக்குள்ள செல்ல போறேன், அதற்கு முன்னதாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்க ஏன்னா விட்டுட்டீங்களே, விடுவித்து வாழ அழைப்பு என்ற என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள், பரிசுத்தமாகி விட்டீர்கள், மனமாற்றம் அடைந்து விட்டீர்கள், விட்டு கொடுக்கின்ற தன்மையை ஏற்றுக்கொண்டீர்கள், பொய்யை பேச மாட்டேன்ற சத்தியம் சொன்னீங்க. ஆகவே என்ன சொல்ல பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் இந்த லெந்து நாட்களிலே நம்மிடத்திலே பேசுகின்ற வார்த்தை தான், நான் சந்தோஷப்பட வேண்டும். நான் சந்தோஷப்பட வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்தராய் மாற வேண்டும். நான் சந்தோஷப்பட வேண்டுமானால் நீங்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே இந்த லெந்து நாட்களில் கிருபை செய்வாராக. இவைதான் நாம் விட்டு வாழ அழைக்கின்றார். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிட்டு உண்மையை பேசி நன்மையை செயல்படுத்தி அநேக மக்களிடத்தில நல்லவர்களாய் வல்லவர்களாய் வாழ்க்கையிலே இருப்போம். கர்த்ததாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவிழா சித்தத்தின்படியே நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. எவைகளை விட்டுவிட வேண்டுமோ அவைகளெல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழ உம்மிடத்திலே வந்து சேர நிற்கிறவை தாரும். விடுவித்து வாழ அழைப்பு என்று சொல்லுகின்ற அந்த தலைப்பில் நாங்கள் சிந்தித்த பொழுது இந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வாழ்க்கையிலே உண்மையாகவும் சத்தியமாகவும் நேர்மையாகவும் பரிசுத்தமாகவும் விட்டு கொடுக்கின்ற தன்மையிலேயும் நாங்கள் வாழ கிருபை தாரும். செய்தி கேட்ட அத்தனை பிள்ளைகளுக்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்க போகிற திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா திருச்சபைகளும் எல்லா மக்களின் ஆசீர்வதி மீட்பு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநட்டில் தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து நிலையான ஆசீர்வாதங்களை, நிம்மதியான நன்மைகளை என்றென்று கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.